ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன வீடியோன்னு தம்ப்ளைனை பார்த்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தாங்க, பிரியாணி சாப்பிட தான் தெரியும், குக் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது. பாய் வீட்டு பிரியாணி நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு பார்க்கலாம். லவங்கம், பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், கசகசா, இது மட்டும்தாங்க பிரியாணிக்கு நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் என்னென்னலாம் சேர்ப்பீங்களோ தாராளமாக சேர்க்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான 4 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க, அது அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். அடுத்து 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு தயிர், 1 எலுமிச்சம்பழம். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாசுமதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ, ஸோ நீங்கள் எதை அரிசி குக் பண்ணி சாப்பிடுவீங்களோ அந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியை 1 கிலோ எடுத்துருக்குங்க. நான் பிரியாணிக்கு அதிகமாக எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கலை. 50 கிராம் உள்ள சிக்கன் மசாலா மட்டும்தான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். தென் அது கூட கரம் மசாலா அதே 50 கிராம் உள்ள பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். அதுவும் இது தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்துப்பேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பிரியாணிக்கு என்ன மசாலாலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம். தென் அடுத்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிலோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ இல்லை மட்டன் எடுத்துக்கிறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வேணான்னா ஆப்ஷனல் தான். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தென் நான் வாசனைக்கு நெய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே நெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அடுத்து எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பைசஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப குக் ஆக வேணாம், சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் ஆனதும் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அதாவது கரம் மசாலாவை
தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுன்னு வைக்கல, எனக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலாவும் அதே தாங்க, தேவைக்கேற்ற அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டு கிண்டிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டேஜில் அதாவது சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் தயிர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தயிருமே தேவையான அளவுக்கு மட்டும்தாங்க, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு, அதாவது ஒரு படி அரிசிக்கு 1.5 கப் மட்டும்தாங்க தண்ணி வைப்பேன். நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ற கல்லுப்பு. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வாஷ் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, ரைஸ் போட்டுட்டு ஒரு தடவை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிட்ஸ் தட்டு போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் கட்டிடலாம். அதாவது அரை வேக்காடு இருக்கும்போது, அரிசி பாதி வெந்ததும் வேகாதும் இருக்கும்போது தான் தம் கட்டணும். அதே டைம் இந்த தண்ணியுமே இந்த மாரி ஸ்டேஜில் தாங்க இருக்கணும். அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிட்ஸ் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்களா, ரவை கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக பொலன்னு நம்ம பிரியாணி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. பிரியாணின்றது ஒரு கஷ்டமே கிடையாது. யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது பிரியாணி மட்டும்தாங்க. இது மாதிரியான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.